நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. எவ்வளவு ஒரு காலமா இது மாதிரி இருந்தது? இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து தான் இருக்குது. இந்த இடம் வழி எவ்வளவு ஒரு காலமா நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னு கேக்குறேன். இது வருஷ கணக்கா இருக்குது. 20 30 ஆண்டாண்டு காலமா இப்படி தான் இருந்தது. இதனால எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மூடனால என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஒவ்வொரு லேடிஸும் வயசானவங்க சின்னவங்க பெரியவங்க எத்தனையோ பேர் வர்றாங்க. படிக்கட்டில் ஏற முடியாததுக்கு இந்த பாதையை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதையும் பிளாக் பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? பொதுமக்கள் வயசானவங்கலாம் எப்படி தாண்டி போவாங்க? இதை ஓப்பன் பண்ணால் தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும். சின்ன பிள்ளை குழந்தையில வச்சுட்டுலாம் அவங்க எப்படி தாண்டி போக முடியும்? வயசானவங்க சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்கலாம் வாலிப பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க போயிடுவாங்க. வயசானவங்க சின்ன பிள்ளைங்களையும் யோசிக்கணும்ல. எங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் பெஸ்ட்டு. பிரதீபா சுதாமலை. எப்படி போறது? நாங்கெல்லாம் வேலைக்கு போவோம், காலையில ஓடி ஓடி ட்ரெயின் ஏறுவோம். எப்படி ஏறுறது தெரியலையே. அப்ப பாதிப்பு இருக்காது, நாங்க நிற்கும் கை காமிச்சோட நிப்பாட்டுவாங்க. இப்ப எப்படி நாங்க கூட்டு வரோங்க ட்ரெயினே போயிடும். எங்க வேலைக்கு போது லேட் ஆகும். எவ்வளவு ஒரு காலமா இது இந்த மாதிரி இருந்தது? இப்ப மூடிட்டாங்க. இப்பதான் மூடிட்டாங்க. எவ்வளவு ஒரு காலம் பயன்பாட்டுல இருந்தது? இப்பதான் ஒரு டெஸ்ட் வழி எவ்வளவு காலமா? அது பல வருஷமா இருக்கு. அதனால என்ன பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப இது மூணாவதுனால எல்லாரும் கஷ்டம். ஏறி வர முடியல. லிப்ட் போடுறாங்க, திருப்பி இறங்கணும்ல. இந்த சைடு ஏறி இப்படி வந்தா கூட கால் வலியோட இறங்க முடியாது, கஷ்டம். இது எல்லாரும் போயிட்டு வர வழி. இது தடம் அது மேலே போயிட்டு வரணும், கீழே இறங்கணும் சொன்னால் சப்போஸ் வயசானவங்க ஆன்டிகேப் எப்படி போவாங்க? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஆள் தேவை. இதுன்னா ஒரு ஈஸியாக போய்ட்டோம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இது மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அவங்களே ஒரு 4 தடவை போயிட்டு வர சொல்லுங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். என் பேர் குமார். 40 ஊர் இருக்குதுல அந்த சைடு போனோம்ல. சொல்லுங்க, இந்த மாதிரி போட்டா எப்படி போவாங்க? நீங்களாம் கேட்கணும் இல்லையா? பப்ளிக் தானே கேட்கணும். கேட்காத நீங்க மட்டும் இது பண்ணல. நாங்களும் பப்ளிக் தானே, நாங்க மட்டுமே கேட்க முடியுமா? எல்லாரும் தான் கேட்கணும். யார் கேட்கறாங்க? எல்லாம் குனிஞ்சு போறாங்களே தவிர யாருன்னா கேட்கறாங்களா? யாருன்னா கேட்கணும். 10 பேர் கேட்டாதான் பதில் வரும் அதுக்கு. சரிங்களா? கேளுங்க கொஞ்சம். நீங்க சரிங்க சார், நீங்க சொல்றீங்க நியாயம் தான். நாங்க அது மேல ஏறி வராட்டி அந்த ட்ரெயினே போயிடுது சார். நாங்க அப்ப எப்படி போறது? அதுதான் இப்ப ஓடிக்கிட்டா கொஞ்சம் ஏறி போறோம். அங்கிருந்து போனா எங்களை வேலையை விட்டு கூட நிறுத்திடுறாங்களே, வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப நாங்க எப்படி சார் செய்யறது? ஏறி போக முடியுமா? எங்களுக்கு கால் வெளி சார். இன்னெல்லாம் நின்னுங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வரோம் சார். நாங்க எப்படி சார் படி ஏறி வர முடியும்? ஐயா பேர்
காலையில் இருந்ததா? ஆ இப்போ மூட்டாங்க. இந்த ஆஃபீஸர் வராங்களாமே, போயிட்டு ஏதாவது சொல்ல போறீங்களா? ரயில்வே ஆஃபீஸர். பார்க்கவே இல்லை, நான் பார்க்காம வந்துட்டேன். இல்லைன்னா அந்த சைடு என்ன கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இது போட்டாங்க. மாதிரி பண்ணிக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கா? படிக்கட்டில் ஏற முடியாது. ஆமாக்கா, இன்னைக்கு நைட்டு இல்லை காலையில் வரும். வாமா நீ வாமா பாப்பா, நீ வா பாப்பா. போலியா? ஐயோப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எப்படி இல்லைம்மா அது இந்த சைடு எப்படி போகிறதுப்பா? எல்லாம் இது பண்ணிட்டானுங்களா, எப்படி போகிறதுப்பா? வரும்போது இல்லையா அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்படி இருக்கா வழி? அப்படி போகலாம், போங்க. இல்லை இல்லை, அங்கே லாஸ்ட்ல குனிய முடியாதுடா எப்பா. ரொம்ப தப்பு பண்ணுறாங்க.